வெங்கட் பிரபு நமக்கே தெரியும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற டாப் 2 ஹீரோஸ், ஒரு பக்கம் தல அஜித், இன்னொரு பக்கம் விஜய். இந்த 2 பேரையும் இயக்கி மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சிம்புவுக்கும் மாநாடு அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு. சரி, இப்போ கோட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெங்கட் பிரபு யாரை வச்சு எடுக்க போறாரு அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல்லாம் ஒரு பக்கம் ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் புறநானூறு படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிறதும், எது எப்படியோ வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோவை இயக்க போறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம இப்போவே சொல்லிடலாம். அந்த பெரிய ஹீரோ வேற யாரும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம்னா 2011 மங்காத்தா அப்படிங்கிற மாபெரும் வெற்றி படம் கொடுத்தாரு வெங்கட் பிரபு. உடனே அடுத்தது என்ன பண்ணாருன்னா, ஆலோப்பேட்டை நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ஆஃபீஸுக்கு போய் அவரை வச்சு அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்காக கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் கமல் அவர்கள் அந்த கதையில் திருப்தியும் இல்லை, வெங்கட் பிரபு மேலே அவ்வளோவா நம்பிக்கை இல்லையா இல்லை வேற எது விஷயம்னு தெரியல, அந்த ப்ராஜெக்டை அவர் பண்ணலை. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா, அஜித்தை வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி கமலை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாரோ, அதே மாதிரி தான் இப்போ கோட் படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அதை இயக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல. ஏன்னா ரஜினிக்கான கதை திரைக்கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ ரஜினியை சந்தித்துள்ளதாகவும் தகவல் வருது. நமக்கே தெரியும், வெங்கட் பிரபு தீவிரமான ரஜினி ரசிகர். ரஜினியும் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பாராட்டி தள்ளிட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த கோட் படத்தை அவர் பாராட்டினாரா இல்லையா அப்படிங்கிறத மீறி நிச்சயமாக கோட் படத்தால் ரஜினிகாந்தர்கள் கவரப்பட்டிருப்பார். ஒரு பெரிய ஹீரோ வச்சு இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு தன்னை வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுப்பாரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீர்க்கமாக நம்புவார். வெங்கட் பிரபுவும் பார்த்தீங்கன்னா ரஜினியை இயக்கத்தில் ரொம்ப மும்முரமாக இருக்கார். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார். இது முடிச்சதுக்கப்புறம், அதாவது உடல்நலம் சரியாகி கூலி படத்தில் ஷூட்டிங் கலந்துக்குவார். ஸோ அந்த டைமில் வெங்கட் பிரபு ரஜினியை சந்தித்து கதையை சொல்லி சம்மதம் பெறுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ வெங்கட் பிரபு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.